ஆஸ்திகன் எப்படி பிறந்தார் அப்படிங்கிற கதையை நான் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். இவர் வந்து இந்த வாசுகி வந்து அந்த மத்தை கடைஞ்சி பார்க்கடலை கடைஞ்சும்போது அமிர்தம் கிடைத்தப்புறமா இவர் போய் பிரம்மா கிட்ட போய் என்னோடய குல சாபம் வந்து எப்படி வந்து நிவர்த்தி ஆகும், நீங்கள் தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்வார், நீ கவலைப்படாத, உன் குலத்தில் வந்து உன்னோட தங்கை ஜரத்காரு இருக்கார் இல்லையா, அந்த ஜரத்காருவை இன்னொரு ஜரத்காரு கல்யாணம் பண்ணிக்க வருவார். அப்படி வந்த உடனே அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அந்த ஆஸ்திகனால் இந்த சர்ப்பயாகம் வந்து தடைப்படும். சர்ப்பயாகம் கண்டிப்பாக நடக்க தான் நடக்கும். ஆனால் நீ பயப்பட வேண்டாம். யாரெல்லாம் வந்து அரண் செய்த பாம்புகளோ, யாரெல்லாம் பிறருக்கு தீங்கு இழைக்கவில்லையோ, கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து இந்த வேள்வியினால் துன்பம் ஏற்படாது அப்படின்னு சொல்லி நான் உறுதியளிக்கிறேன்னு அவர் யார் சொல்கிறது, பிரம்மா சொல்கிறார். பிரம்மா சொன்னோடனே சந்தோஷமாக இவன் போவான், யார் வாசுகி போவான். வாசுகி போன உடனே அவன் என்ன பண்ணுவான், எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சுருப்பான். என்ன சொல்லி வச்சுருப்பான்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுக்காக நீங்கள் காடுகளில் மறைஞ்சிருங்க. ஜரத்கார் வந்து எப்போ வந்து வாசுகி இது பெண் கேட்குறாரோ அப்போ வந்து உடனடியாக எனக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னு அவன் சொல்லிடுவான். இந்த ஜரத்காருங்கிறவர் ஒரு பிராமண முனிவர். அவர் ரொம்ப தவம் ஏற்கிறாரு. அவர் வந்து ஏன் அவருக்கு ஜரத்கார் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க, எப்படின்னா அவர் அதாவது வளரும்போது அவருக்கு உடம்பு வந்து அவ்வளோ பெருசாக தடிமனாக இருந்துச்சான். அவர் வந்து இவ்வளோ தடிமனான யாருக்குமே உபயோகப்படாத இந்த உடம்பு எதுக்கு அப்படின்னு அவர் நினச்சாராம். நினச்சி இந்த உடம்பு வந்து நமக்கு தேவையில்லை, நம்ம ஆன்மீகத்தில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கடுமையான தவம் ஏற்றி 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 எதுவுமே சாப்பிடாத, தண்ணி கூட சாப்பிடாத, வெறும் காற்றையே உணவாக கொண்டு அவர் தவம் ஏற்றார். அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய உடல் வந்து அவரது ரொம்ப குறைஞ்சி போச்சான். எதுக்குமே உதவாத பெருத்த உடல் வந்து குறைந்ததுனால அவருக்கு பேர் ஜரத்காருன்னு பேர் வந்துச்சு. காரண பேர் சொல்கிறார். ஆனால் அவரோட இயற்பேர் என்னன்னு அதில் சொல்லலை. ஜரத்காரோட காரண பேர் சொல்கிறாரு. அந்த ஜரத்கார் என்ன பண்ணுறாரு, அவர் யாயா வரர் அப்படின்னு சொல்கிறாரு. யாயா வரர்னு ஒரு குலமாக, அதாவது இந்த கஷ்யபர் வந்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 13 மனைவிகள். அவர் இந்த மகாபாரதம் என்ன சொல்லுதுன்னா, கஷ்யபரோட ஒரு மனைவியிடம் வந்து ஊர்வன, ஒரு மனைவியிடம் வந்து பரப்பன, ஒரு மனைவியிடம் வந்து பாலூட்டிகள், அதுக்கப்புறம் கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், நிறைய சொல்கிறாங்க, வானரர்கள் அப்படின்னு நிறைய பலவிதமான உயிரினங்களை உருவாக்கியவர் காஷ்யபர்னு வந்து மகாபாரதத்தில் பதிவு சொல்கிறாங்க. இன்னொன்று, இப்போ சாதாரணமாக நம்ம காசிக்கு போகிறோம், கயாவுக்கு போகிறோம், நைமிஷாரண்யத்துக்கு போகிறோம், நிறைய பேருக்கு பார்த்தாங்கன்னா நம்ம எந்த குலத்தில் பிறந்தோம்னு தெரியாது, என்ன கோத்திரம் தெரியாது. அப்போ அவங்கள வந்து என்ன சொல்கிறாருன்னா, கோத்திரம் எதுன்னு கேட்டால் யாராக இருந்தாலும் காஷ்யபர்னு சொல்லலாம், உனக்கு கோத்திரமே தெரியலன்னா யாரை சொல்லலாம், காஷ்யபர்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா உலகத்தில் வந்து எல்லா உயிர்களையும் உருவாக்கிய பெருமை பிரம்மா, பெருந்தகப்பன் பிரம்மாவுக்கு இருந்தால் கூட கஷ்யபர் மூலமாக தான் அவர் வந்து அந்த உயிரினங்களை உருவாக்கியதாக மகாபாரத கதை சொல்லுது. ஸோ ஒருத்தங்களுக்கு கோத்திரம் தெரியல அப்படின்னா, நம்ம எனக்கு கோத்திரம் தெரியல, ஸோ கஷ்யபரோட குலத்தில் நான் வந்தேன் அப்படின்னு அந்த கோத்திரம் சொல்லி நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறதாகட்டும், இல்லை வந்து நம்ம ஒரு புனித காரியங்கள் நீர்க்கடன் செய்யும்போது நம்ம அதை காஷ்யபரோட குலத்தை நம்ம சொல்லிக்கலாம். அதே போல் யாயாவரர் அப்படின்னு ஒரு குலம் இருந்தது. அந்த குலத்தில் பிறந்தவர் தான் இந்த ஜரத்கார். இவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு நைட்டு ஒரு இடத்துல தங்க மாட்டாராம். அவர் எப்படின்னு கேட்டாங்கன்னா, சாயந்தரம் ஒரு ஃபுல்லாக நடந்துகிட்டே போகிறாரு, சாயந்தரம் வந்துருச்சுன்னா அன்றைக்கி மட்டும் அந்த இடத்துல தங்கிட்டு திரும்ப மறுநாள் காலையில் அவர் போயிடுவார். ரொம்ப தங்கினா அந்த இடத்து மேலே பாசம் வந்துடும்னு அவர் தங்க மாட்டார். ஒரு நைட்டுக்கு மேலே தங்காமல் போயிடுவார். ஆனால் சுகர் அப்படி இல்லை, அவர் நடந்துகிட்டே இருப்பார். ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணால் கூட அந்த இடத்துக்கு வந்து நம்ம மேலே பாசம், அந்த இடத்து மேலே நமக்கு பாசம் வந்துடும்னு அவர் இருக்க மாட்டார். அப்பேற்பட்ட சுகரை கூட இந்த சர்ப்பயாகத்தை வந்து பார்த்தாரு, அதில் கலந்து கொண்டார் அப்படின்னு அதில் வருது. வியாசர் வந்து தன்னோட பையன் சுகரோட வந்து அதை கலந்துக்கிறாரு இல்லையா. அதுக்கப்புறமா வந்து யாயா வராரு அப்படின்னு நடந்து போகிறாரு. அது ஜரத்காரு நடந்து போகும்போது அங்கே வந்து ஒரு பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தில் ஒரு விலாமிச்சை மரம் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். அந்த விலாமிச்சை மரம் வந்து வேரில் தொங்கிட்டு இருந்தாங்களாம் நிறைய பேர், சின்ன சின்ன குட்டி குட்டி உருவங்களாக நிறைய பேர் தொங்கிட்டு இருந்தாங்களாம். இவர் பார்த்தாரு. பார்த்துட்டு, ஏன் இப்படி தலைகீழாக தொங்குறீங்க நீங்கள்,
எதுக்காக இப்படி தொங்குறீங்க? உங்களோட கஷ்டம் என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதை தீர்க்கறதுக்கு என்னால் முடியுமான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு ஜரத்காரு கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, அப்பா என் குலத்தில் ஜரத்காருன்னு ஒருத்தன் பிறந்தான். அவன் கல்யாணமே பண்ணிக்காமல் அலையிறான். அதனால் இந்த குலம் வந்து விளங்காமல் வாரிசு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் எங்களுக்கு நீர்க்கடன் கொடுக்க ஆள் இல்லை. அதனால நாங்கள் வந்து அந்த வேரில் தொங்கிக்கிட்டு இருக்கோம். அவன் சப்போஸ் அவனுக்கு ஏதாவது ஒரு குழந்தை பிறந்தாலன்றி நாங்கள் வந்து சொர்க்கத்துக்கு நாங்கள் போக முடியாது. அதனால் அப்படின்னு இந்த நாங்கள் தொங்கிட்டு இருக்கோம்னு போனால் அது அந்த வேரை வந்து மேலே இருக்கிற எலி வந்து அதை கடிச்சிக்கிட்டே இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, இந்த எலி வேறு இந்த வேரை கடிச்சிக்கிட்டே இருக்குது, என்றைக்கு நாங்கள் வந்து இது படுகுழிங்கிற நரகத்தில் விழுவோன்னு எனக்கு தெரியல. நீ பார்த்தீன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுப்பா, அந்த ஜரத்காரு வந்து ஒரு பையனை பெற்றுக்க சொல்லு. அவர் வந்து இந்த மாதிரி வம்சம் விளங்காமல் இருக்கார். அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறோம் அப்படின்னு அந்த யாயாவரர்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவர் சொல்கிறார், அப்பா நான் தான் அந்த ஜரத்காரு, என்னால் தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்காக நான் போய் நான் கல்யாணம் கேட்குறேன். ஆனால் ஒன்று, கல்யாணம் பண்ணிப்பேன் அவளை, ஆனால் நான் காப்பாற்ற மாட்டேன். அவளையும் குழந்தையும் காப்பாற்ற நான் மாட்டேன். வம்ச விருத்திக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுவும் கல்யாணம் பண்ணிக்கிறவ என்னை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. எனக்கு வந்து குழந்தையே கொடுக்கணும். நான் வந்து கல்யாணம் வந்து பிச்சை ஏற்று தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் போய் எங்கெல்லாமோ தேடுறாரு. ஏன்னா இவர் போடுற கண்டிஷன் என்ன, கல்யாணம் பண்ணிட்டு நான் அதாவது குடும்பம் குட்டியோடு இருப்பேன்னு அவர் சொல்ல மாட்டேங்கிறார். குழந்தை ஆனவுடனே நான் அந்த இடத்த விட்டு விலகிடுவேன், அங்கே இருக்க மாட்டேன், மனைவி மக்களை நான் பார்த்துக்கவே மாட்டேன், அதுக்கப்புறம் நான் தவம் செஞ்சு போயிடுவேன் அப்படின்னு இந்த கண்டிஷன் சொன்னதுனால யாருமே அவருக்கு அந்த ஜரத்காருக்கு பொண்ணே கொடுக்கல. இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஜரத்காருங்கிற என்னோட பேர்லேயே எனக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டிருப்பார். இப்படி கேட்கும்போது அவரை தேடி 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 அழுத்து போய் அவரால் ரொம்ப முடியாமல் போய் ஒரு காட்டில் வந்து ஓன்னு அழுவாராம். அவர் காட்டில், அப்பா எனக்கு பொண்ணு கிடைக்கலையே, யாராவது எனது ஜரத்காரு என்கிற இந்த முனிவனுக்கு ஒரு பெண்ணை வந்து ஜரத்காரு என்கிற பெண்ணை பிச்சையாக போடுங்களேன். நான் வந்து அவளை பார்த்து கொள்ள மாட்டேன், குழந்தையும் பார்த்து கொள்ள மாட்டேன், குழந்தை பிறந்தவுடன் நான் வந்து தவம் ஏற்ற போவேன், நான் எக்காரணம் கொண்டு என் குடும்பத்திற்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன்லாம் சொல்லி எனக்கு யாராவது ஜரத்காருங்கிற பொண்ணை பிச்சை போடக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்குறார். கேட்ட உடனே அந்த பாம்புகள் போய் வாசுகிட்ட சொல்லுது, வாசுகி இப்போ தான் நல்ல நேரம் வந்திருக்கு, அந்த முனிவர் வந்து இந்த கானகத்தில் வந்து ஜரத்காருங்கிற பொண்ணை எனக்கு பிச்சையாக கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்குறாரு, இந்த நேரத்தில் நீ போய் பொண்ணு கேளு அப்படின்னு சொன்னோடனே வாசுகி என்ன பண்ணார், அவர் வந்து ஜரத்காருக்கிட்ட கேட்குறாரு, அப்பா ஜரத்காருங்கிற பொண்ணு என்னோடய தங்கச்சி தான், நான் தரேன் அப்படின்னோடனே இவர் சொல்லுவார், அப்பா எக்காரணத்தை கொண்டும் நான் குழந்தையை நான் பார்த்துக்க மாட்டேன், குடும்ப பொறுப்பை ஏற்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே இவர் சொல்கிறார், வாசுகி என்ன சொல்கிறார், கவலையே பட வேண்டாம், என் தங்கையை நான் காலம் முழுதும் நான் பார்த்துக்குவேன், அதே போல் உங்களுக்கு பிறக்குன்ற அந்த குழந்தையும் நான் வந்து பாதுகாப்பாக வச்சு வளர்க்குறேன், நீங்கள் அவனுக்கு குழந்தைய கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு அவன் கேட்குறான். கேட்டுட்டு என்ன பண்ணுறான், வீட்டுக்கு வந்து ஜரத்காரு தங்கச்சி சொல்கிறான், உனக்கு நான் சொல்லி சொல்லி வளர்க்கும் போதே நான் என்ன சொன்னேன், உனக்கு வந்து ஜரத்காருங்கிற முனிவர் அமைவார், அவர் ஒரு குழந்தையை கொடுப்பாரு, கொடுத்த உடனே அவர் வந்து உன்னை விட்டு விலகிடுவார் அப்படின்னு தானம்மா சொன்னேன், அதனால நம்ம குலத்துக்காக உன்னோட வாழ்க்கையை நீ தியாகம் பண்ணுன்னு ஜரத்காருக்கிட்ட வாசுகி கேட்குறாரு. உடனே இந்த வாசுகி இந்த ஜரத்காரு என்ன பண்ணுற, கவலைப்படாதண்ணா, நம்ம குலம் விளங்க நான் இது கூட செய்ய மாட்டானா, நம்ம மொத்த குடும்பத்தையும் நாம் தானே காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு அவள் விருப்பத்தோட ஜரத்காருக்கிட்ட வரா. அப்போ ஜரத்காரு வந்து அந்த ஜரத்காருக்கிட்ட சொல்கிறாரு, என்னை எக்காரணம் கொண்டு எந்த கேள்வியும் நீ கேட்கக்கூடாது, அப்படி கேட்காம இருந்தேன்னா நான் உன் கூட இருக்கேன், என்று நீ என்னை எதிர்த்து கேள்வி கேட்குறாயோ அன்றைக்கி நான் போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரின்னு இவ்வளோ என்ன பண்ணுறா, அவன் ஜரத்காருக்கு அவங்க 2 ஜரத்காருக்கும் இனிமையாக வாழ வாசுகியே தன்னோட வீட்டில் வந்து ஒரு அறையை கொடுத்து அவங்கள சந்தோஷமாக இருக்க வைக்கிறார். இவ்வளோ என்ன பண்ணுறா, அவரோட மனசறிஞ்சு அவர் வந்து சந்தியாவந்தனம் பண்ணும்போதும், காலையில் வந்து உஷத் காலத்தில் பண்ணும்போது, சந்தியா காலத்தில் பண்ணும்போதும், எல்லா நேரமும் அவர் பூஜைக்கு வேண்டிய பொருட்கள், தவத்துக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் கொடுத்து அவர் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறா. ஒரு நாள் இவர் என்ன பண்ணுறது, ஜரத்காரு ரொம்ப தூக்கம் வருது அவருக்கு. தூக்கம் வந்தோடனே இந்த ஜரத்காரு மனைவி ஜரத்காரு கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, அம்மா உன் மடியை காட்டுன்றார். இவர் என்ன பண்ணுறாரு, மடியில் படுத்து தூங்கினவர் தூங்கிட்டே இருக்கார். இவளுக்கு என்ன ஆகுதுன்னா, அதை எழுப்பணும்னு நினைக்கிறா, ஆனால் எப்படி எழுப்புறது,
அப்படின்னு பார்க்குறான். சாயங்காலம் ஆயிடுச்சு. அதாவது சூரியன் மறையிற நேரம். அந்த நேரத்தில் வந்து இவர் காயத்ரி பண்ணுவார், சந்தியாவந்தனம் பண்ணுவார். எழுப்பலைன்னாலும் அது பாவமாயிடும், எழுப்புனாலும் பாவமாயிடும். என்ன பண்ணுறது? எழுப்பலைன்னா இவர் எப்படி கோச்சிப்பாருன்னு இவன் நினைக்கிறான்னா, என்னை சந்தியாவந்தனத்துக்கு எழுப்பணும்னு உனக்கு தோணலையான்னு கோச்சிக்க போகிறாரு. எழுப்புனாலும் கோச்சிக்க போகிறாரு. எப்படியா இருந்தாலும் அவர் கோச்சிக்க தான் போகிறாரு. ஆனால் அவர் அறம் செய்கிறதுக்காக தானே நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் என்ன பண்ணுறா, அந்த மடியில் இருக்கிற மெதுவாக தலையை தொட்டு தடவி, அதாவது இனியவரே, இந்த மாலை வந்தியதற்கான நேரம் நெருங்கி விட்டது, இனியவரே எழுந்திருங்கள் எழுந்திருங்கள்னு அவர் 2-3 முறை சொல்லவும், எழுந்து விருட்டுன்னு அவர் என்ன பண்ணுறாரு, நான் தூங்கிட்டு இருந்தேன், என்னை ஏன் எழுப்புனேன், என்னை எக்காரணம் கொண்டு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு சொல்லியிருக்கேனா, அவ்வளோதான், உன்னோட இருக்கிற காலம் என்னோட முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இவ சொல்கிறா, நான் எதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணினேன், என் குலம் காக்க, நம்ம வம்ச விருத்திக்காக எனக்கு ஒரு புள்ள வேணும்னு தானே சொன்னேன், இன்னும் புள்ளையே உண்டாகலையே, அதுக்குள்ளார நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு இவ கேட்ட உடனே, ஆஸ்தி இருக்குது உன் வயிற்றில் எப்போ நீ கர்ப்பமாக இருக்க உனக்கு அது தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆஸ்தி ஆஸ்தி உன்னோட வயிற்றில் கர்ப்பம் தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ஷணமே அவர் போயிடுறார். போன அப்புறமா வாசிக்க சொல்கிறார், என்னம்மா நீ இப்படி தப்பு பண்ணிட்ட, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே அவர் போயிட்டாரு, நீ சொன்னது, நாங்கள் சொன்னது எதையுமே நீ காதில் வாங்கலையா, அவர்கிட்ட அன்பாக நடந்துக்கலையா, ஏன் இப்படிலாம் நடந்தேன்னு அவர் வாசிக்கு திட்டுறாரு. உடனே அவர் சொல்கிறா, நானும் வந்து இந்த கேள்வியை கேட்டேன், அதுக்கு அவர் சொல்கிறார், ஆஸ்தி உனக்கு கர்ப்பம் தங்கி இருக்குன்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக சொல்கிறா. என் கணவர் சொன்னாக்கன்னா அவர் ஒருபோதும் அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் சொன்னதில் நிஜம் இருக்கும், என்ன நிஜமாகவே நான் கர்ப்பிணியாக தான் இருக்கேன்னு அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் வாசுகி மகிழறார். அப்படி தான் ஒரு ஆஸ்திகன் வந்து பிறக்கிறான். பிறக்கும்போதே பொலிவோடையும் வளர 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 அவனுக்கு பிறக்கும்போதே நல்ல ஞானம். ஏன்னா ஒரு நல்ல ஞானம் உள்ள முனிவருக்கு பிறந்ததுனால அவனுக்கு பிறக்கும்போதே ஸ்லோகம் அது இது எல்லாமே தெரியும். அனைத்துமே தெரிந்த ஒரு நல்ல இளைஞனாக இருந்தான். வளர 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 பொலிவாக அழகாக ஆகிட்டே போனான். வாசுகி பார்த்து சந்தோஷப்பட்டான், இவனால் தான் நம் குலம் தழைக்க போகுது, இவனால் தான் நம் குலம் தழைக்க போகுதுன்னு வாசுகி அவனை அன்பாக வளர்த்துக்கிட்டே வரான். அவனும் ஒரு 16 வயது கடந்த உடனே அப்போ தான் போய் அந்த சர்ப்ப யாகத்தை அவன் நிறுத்துறதா இந்த மகாபாரதத்தில் சொல்லியிருக்காங்க. இப்படி தான் ஆஸ்திகன் வந்து பிறந்தார். கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.